கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சுகமாய் இருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் இந்த டுடேஸ் விக்டரியின் மூலம் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒருவேளை உங்கள் முகங்களை நான் நேரில் பார்க்க முடியவில்லை என்றாலும், இந்த கேமராவுடைய லென்ஸ் வழியாக நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என் ஆவியிலே நான் அனுதினமும் பார்க்கின்றேன். ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக இந்த செய்தியை பாரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபம் செய்கிறோம். ஆகவே தைரியம் கொள்ளுங்கள். எங்களை உங்களோடும் உங்களை எங்களோடும் இணைத்த தேவனுக்கு நான் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நீங்கள் எனக்கு ஆவிக்குரிய சகோதரர்களாய், சகோதரிகளாய், ஆவிக்குரிய தகப்பனாய், தாயாய், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இந்த இணைப்பு, இந்த அன்பின் குடும்ப பிணைப்பை தேவனே கொடுத்திருக்கிறார் அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே. ஆகவே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். தொலைபேசியில் அழையுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து திறப்பிலே நின்று தேவ ஆசீர்வாதம் உங்களிடத்தில் வரும்படி மன்றாட ஆயத்தமாயிருக்கும். சரி, இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உறையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் படிப்படியாய் கடந்து செல்கிறார். அவரை போர்ச்சேவகர்கள் பிடித்து கொண்டு செல்வார்கள் என்று வேதம் முன்னறிவித்திருக்கிறது. சங்கீதம் 22 பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று ஆண்டவர் இயேசு சொன்னாரே, இந்த போர்ச்சேவகர்களை குறித்து தான் அங்கு வேதத்தில் முன்னாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சேவகர்கள் ஆண்டவர் இயேசுவை பிடிக்க வருகிறார்கள். இது தேவனுடைய தெய்வீக திட்டம். பல வேளைகளில் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள், உபத்திரவங்களை ஆண்டவரே அனுமதிக்கிறார். இங்கே அந்த பாடுகளின் வழியாய் கடந்து சென்று ஆண்டவர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் பேதுரு அங்கே மாம்சீகமாய் கிரியை செய்கிறார். ஏற்கனவே அவர் ஒரு முறை சொன்னார், ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது என்று சொன்னார். கர்த்தர் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று கடிந்து கொள்ளுகிறார். இங்கே சீமோன் பேதுரு தன் பட்டயத்தை உருவி ஒரு வேலைக்காரனை காதர வெட்டி விடுகிறார். அவருக்கு ஆண்டவர் மேல் வைராக்கியம் இருந்தது. ஆனால் அது சரியான வைராக்கியம் இல்லை. நானும் கூட ஒரு காலத்தில் ஆண்டவர் மேல் வைராக்கியம் உடையவளா இருந்தேன். நான் ஆண்டவரை மிகவும் நேசித்தேன். ஆனால் என் வைராக்கியம் வேதத்தின் படியான வைராக்கியம் அல்ல. அது மாம்சத்தின் படியான ஒரு வைராக்கியமாகத்தான் இருந்தது. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அதன் பிறகுதான் என்னுடைய வைராக்கியம் வேதத்திற்கு ஏற்றபடி மாறியது. இங்கே பேதுரு பட்டயத்தை எடுக்கிறார். வேலைக்காரனின் காதை வெட்டி விடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பட்டயத்தை உறையிலே போடு என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் பலரும் சூழ்நிலைமைகள் வித்தியாசமாய் வரும்பொழுது உங்கள் உறையில் இருக்கிற பட்டயத்தை எடுத்து விடுகிறீர்கள். உங்களிடத்தில் இருக்கிற பட்டயம் எது தெரியுமா? உங்கள் நாவு தான் உங்கள் பட்டயம். அது உறைக்குள் இருக்க வேண்டும். பல வேளைகளில் அது உறையை விட்டு வெளியே வருகிறது, வெட்டி விடுகிறது. மனிதர்களை வெட்டி விடுகிறீர்கள், வார்த்தையினால் வெட்டி விடுகிறீர்கள், வேண்டாதவைகளை பேசி விடுகிறீர்கள், அவிசுவாசமாய் பேசி விடுகிறீர்கள். பிரச்சனைகள் வரும்பொழுது நான் செத்து போகிறேன், நான் மரித்து போகிறேன், நான் மரித்தால் தான் எல்லாருக்கும் என்னுடைய விலை தெரியும் என்றெல்லாம் பேசி விடுகிறீர்கள். வாலிப பிள்ளைகளே, உங்கள் பட்டயம் பல வேளைகளில் உங்கள் பெற்றோருக்கு நேராக வருகிறது. மதிப்போடு மரியாதையோடு பெற்றோரை நடத்த வேண்டிய நீங்கள் தேவையற்ற வார்த்தைகளை பேசி பெற்றோரை காயப்படுத்துகிறீர்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய சொத்து தகராறு நிமித்தம் பட்டயத்தை உறையிலிருந்து எடுத்து விடுகிறீர்கள். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உன் பட்டயத்தை உறையிலே போடு. பேதுரு, நீ பட்டயத்தை எடுக்கிறதினால் என்னை காப்பாற்ற முடியாது. என் பிதா என்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் 12 லேகியோனுக்கும் அதிகமான பேரை அவர் அனுப்புவார் என்று இரட்சகர் சொன்னார். ஒரு லேகியோன் என்றால் 6000 பேர். 12 லேகியோன் என்பது 72,000 தேவதூதர்கள். அங்கே 700 போர்ச்சேவகர்கள் இருந்தார்கள் என்று நாம் ஒரு உத்தேசமாய் அறிந்திருக்கிறோம். இங்கே தேவதூதர்கள் 72,000 பேர் வந்தால் அங்கிருக்கிற போர்ச்சேவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். பேதுருவே, இது உனக்கு தெரியுமா? ஒரே ஒரு விண்ணப்பம் பண்ணினால் என் பிதா தூதர்களை அனுப்பிவிடுவார். சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஜெபம் மிக வல்லமை உள்ளது. நீங்கள் எந்த நாவினால் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் பதில் கொடுத்தாரோ அதே நாவை நீங்கள் பட்டயமா எடுத்து பயன்படுத்தலாமா? பிறருடைய இருதயத்திற்குள் அந்த பட்டயம் புகுந்து செல்லும்படி
தேவையற்ற வார்த்தைகளை பேசலாமா? கடினமான வார்த்தைகளை பேசலாமா? காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசலாமா? குற்றப்படுத்துகிற வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள், கீழ்த்தரமான வார்த்தைகள், ஒரு விசுவாசியின் வாயில் பிறக்கலாகாத தூஷண வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு எப்படி உங்களை குறித்து சந்தோஷப்படுவார்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, என் பட்டயத்தை உரையிலே போடுகிறேன். என் வாயின் வார்த்தைகளினால் தான் என் குடும்பம் பிளந்து போனது. என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளால் தான் எங்கள் உறவுகள் முறிந்து போனது. என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளினால் தான் என் பெற்றோர் காயப்பட்டார்கள், என் பிள்ளைகள் உடைந்து போனார்கள், குடும்பம் சின்னா பின்னமாகிவிட்டது. இனிமேல் நான் அப்படி பேசப் போவது இல்லை. என் பட்டயத்தை உரையிலே போடுகிறேன். ஒரு தெய்வ தூதன் 1,87,000 பேரை மடங்கடித்திருக்க கூடும் என்றால் 72,000 தேவதூதர்கள் கிட்டத்தட்ட 1,346 கோடி பேர்களை அழித்திருக்க முடியும். அவ்வளோ ஒரு வல்லமை உள்ள தேவனிடத்தில் ஒரு ஜெபம் செய்திருந்தால் இது நடந்திருக்கும். கிறிஸ்து அப்படி செய்யவில்லை. உன் பட்டயத்தை உரையிலே போடு என்றார். அவரும் தனக்குள் இருந்த வல்லமையை வெளிப்படுத்தாதிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, பாடுகளின் வழியாய் கடந்து செல்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் பட்டயங்கள் உரையில் இருக்கட்டும். உங்கள் பட்டயங்களை கரங்களில் எடுக்காதிருங்கள். உங்கள் நாவாகிய பட்டயத்தை வெளியே எடுக்காதிருங்கள். அதை பயன்படுத்தி உள்ளங்களை உடைக்காதிருங்கள், உறவுகளை உடைக்காதிருங்கள். லெந்து காலத்தில் ஒரு மனம் திரும்புதல் தேவை. இன்றைக்கு இந்த ஒரு விஷயத்தில் மனம் திரும்புங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் அன்பின் இரட்சகரே, பரலோகத்தின் ஆண்டவரே, உங்க ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானிக்கிற நாங்கள் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியத்திற்கு கீழ்ப்படிய உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறப்பா. மாம்சீகத்தின்படி கிரியை செய்த பேதுருவை பார்த்து உன் பட்டயத்தை உரையிலே போடு என்று சொன்னீங்களே. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே இந்த நாவாகிய பட்டயம் கிரியை செய்து உள்ளங்களையும் உறவுகளையும் உடைத்து தூள் தூளாக்கி கொண்டிருக்கிற இந்த நிலைமையை கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறப்பா. அநேக இருதயங்கள் குத்துண்டு காயப்பட்டு கிடக்கிறது. வாயின் வார்த்தைகளினால் காயப்பட்ட மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற குற்றச்சாட்டுகள், பழிகள், சுமைகள், இது நிமித்தம் அந்த காயங்களை, மனவேதனைகளை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அதே போல யாரெல்லாம் ஆண்டவரே தங்கள் வாயின் வார்த்தைகளிலே கட்டுப்பாடு இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் உணர்த்தும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு தேவ பிள்ளையாய் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு தடுத்து நிறுத்துங்கப்பா. ஒரு தேவ ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு தடுத்து நிறுத்துங்கப்பா. ஜனத்தின் நன்மைகளை விரும்புகிற மனுஷனாய் மனுஷியாய் பேசக்கூடாத காரியங்களை பேசாதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன். இரட்சகரே, கற்றுத்தந்த இந்த பாடத்திற்காக நன்றி. பட்டயத்தை உரையிலே போடு என்று இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருடைய உதடுகளும் ஏசாயாவின் உதடுகள் சுத்திகரிக்கப்பட்டது போல சுத்திகரிக்கப்படுவதாக. தேவை என்றால் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்வார்த்தைகளை பேச உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய நாவை கவனமாய் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பட்டயங்களை உரையிலே போடுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். யாரையாவது காயப்படுத்தியிருந்தால் போய் மன்னிப்பு கேட்க தயங்காதிருங்கள். ஒப்புரவாக தயங்காதிருங்கள். உறவுகள் சீர்படட்டும். சிலுவை உங்கள் உறவுகளை இணைக்கட்டும், பிணைக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.